இந்த உலகத்தில் இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு சற்றும் குறையாமல் அதே அளவிற்கு மூட நம்பிக்கையும் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எத்தனை விளக்கங்கள் வந்தாலும் நவீன தொழில்நுட்பம் நம்மை தொலைதூரத்திற்கு அழைத்து போனாலும் கூட நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்கின்ற மூடத்தனங்களும் முட்டாள்தனங்களும் மனிதத்தை முடக்குகின்றன. ஆகவேதான் இந்த மூடத்தனத்தை முடக்கிவிட்டு மனிதத்தை வளர்ப்போம் என்று நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். ஏது மூட நம்பிக்கை? பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எல்லாவற்றையும் மூட நம்பிக்கையினுடைய பட்டியலிலே தான் நாம் அடைத்து கொள்ள வேண்டும். இந்த மூட நம்பிக்கைகள் மனிதனை முடக்குகிறது, மனித நேயத்தை அது தடுக்கிறது. மூடத்தனத்தின் பெயரால் மனிதகுலம் பல்வேறு சீரழிவுகளை சந்தித்து வருவதை பார்க்கிறோம். இது தொடக்க காலத்திலிருந்தே தொடர்ந்து வருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இயேசுவின் காலத்திலும் இந்த நிகழ்வு இருந்தது. ஏழை எளியவர்கள், பெண்கள், புறவினத்தார்கள் இந்த மூட நம்பிக்கைக்கு இரையானார்கள். ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்திற்கு காரணம் அங்குள்ள விளிம்பு நிலை மக்கள் என்று சில பேர் விளக்கம் சொன்னார்கள். ரோமாபுரி எரிந்ததற்கு என்ன காரணம் என்றால், கிறிஸ்தவர்கள் யூத மறைக்கு எதிராக, யூத சட்டங்களுக்கு எதிராக கிளம்பியதனால் கடவுளின் சீற்றம் நெருப்பாக மாறியதென்று அன்றைக்கு வரலாற்றிலே கற்பித்தார்கள். நாம் வாழுகிற இந்த பூமியில் மூடத்தனத்திற்கும் முட்டாள்தனத்திற்கும் உறவிட்டு வளர்த்த பூமி. திரும்புகிற திசையெல்லாம் மூட நம்பிக்கைகள் முகாமிட்டிருக்கிற நிலையை பார்க்க முடியும். காலம் வழங்கிய கற்பக விருட்சம் கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாராலே உறுதிப்படுத்தப்பட்டு அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் கூட அவருடைய வாழ்க்கை பட்டியல் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கையில் தொடங்கி வாரம் முழுவதும் ஜோசியனை பார்ப்பது, சாதகங்களை பார்ப்பது, கிளி ஜோசியனிடத்திலே தங்களுடைய எதிர்காலத்தை கேட்பது, இப்படித்தான் மாறிப்போய் கொண்டிருக்கிறது. இன்றைய 2வது வாசகத்திலே திருத்தூதர் பவுல் தெளிவாக சொல்கிறார், ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாமல் இருந்தீர்கள், பல்வேறு மூட நம்பிக்கைகளுக்கு நீங்கள் ஆளானீர்கள். ஆனால் இயேசு என்கிற ஒப்புயர்வில்லாத வெளிச்சத்தை அறிந்த பிறகு இன்னும் இந்த இருட்டுக்குள்ளே ஏன் சிக்கி கிடக்கிறீர்கள்? இயேசுவின் மீது கொள்ளுகிற நம்பிக்கை நம்மை இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறது என்பதை அறிய மாட்டீர்களா என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இயேசுவை மட்டுமா நம்புகிறோம்? இயேசு புறந்தள்ளிய அனைத்தையும் நம்புகிறோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே பயணித்து கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோம்? ஒரு மனிதனை கண்டு வாழுகிற போது அஞ்சாதவர்கள், அவன் செத்த பிறகு நம்மை வந்து பிடித்து விடுவான் என்று இன்றைக்கும் நம்புகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இயேசு தன்னுடைய வல்ல செயல்களால், தன்னுடைய தெய்வீக பலத்தால் தண்ணீர் மீது நடந்து வந்தார். கலிலேயா கடல், அதிலே அவர்கள் பயணித்தார்கள். தனக்கு முன்னால் தன் சீடர்களையும் மற்றவர்களையும் இயேசு அக்கறைக்கு போக சொன்னார். கடலிலே எப்படி அக்கறைக்கு போக முடியும்? காரணம், கலிலேயா கடல் என்பது கடல் அல்ல, அது ஒரு பெரிய ஏரி. ஆகவே அந்த ஏரியை சுற்றி இருக்கிற பகுதிக்கு படகு வழியாகவும் போகலாம், கால்நடையாக நடந்தும் போகலாம். ஆகவே இயேசு தோன்றியது கடலில் அல்ல, ஏரியிலே தான். ஆகவே அந்த ஏரியிலே இயேசு நடந்து வருகிறார். அது நடுச்சாம வேளை.
அவரோடு ஒட்டி உறவாடி இருந்த சீடர்கள் அவரை இயேசு என்று கண்டு கொள்ளவில்லை. பேய் வந்து விட்டதென்று பதட்டமடைகிறார்கள். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்கிறதைப் போல இயேசுவோடு ஒட்டி இருந்த சீடர்கள் கூட இயேசுவனுடைய தெய்வீகத்தை அறியாமல் அவரை பேயினுடைய வடிவம் என்று தங்களுக்குள்ளே நினைத்து கொள்ளுகிற அவலம் இருக்கிறது என்றால், இன்றைக்கும் கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை பெற்ற பிறகும் மூட நம்பிக்கை இருளில் நாம் இன்றைக்கும் மயங்கி கிடக்கிறோம். எப்படிப்பட்ட மயக்கம்! காலங்கள் அவருடையன, யுகங்கள் அவருடையன என்று பாஸ்கா திருவெளிப்பு சடங்கிலே பாஸ்கா திரியை ஏற்றி வைத்து திரு காயங்களை மெழுகிலே பதித்து சொல்லுகின்ற பொழுது நாம் உச்சரிக்கிற வார்த்தைகளை வருடந்தோறும் மறந்தே விடுகிறோம். காலங்கள் அவருடையதென்றால் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததென்று கல்யாண சீட்டடிக்கிறானே, அது கர்த்தராலும் வருகிறது, பொண்ணு புரோக்கர்களாலும் வருகிறது. உள்ள பணத்தை எல்லாம் ஓட்டதுக்கு கொடுத்து விட்டு 40-45 எட்டுகிற வயதில் தலையில் இருக்கிற முடியில் 60 விழுக்காடு போன பிறகு இனி திருமணம் நடக்குமா நடக்காதா என்கிற ஏக்கத்தில் ஏதாவது ஒன்று கிடைத்தது போதும் என்று